ஹாய் மக்களே, கதைப்போமா? ஸோ திஸ் வீக்கெண்ட் விஜேஎஸ் அவருடைய எபிசோட் அவர் ஸ்டைலில் சொல்லணுன்னா மக்கள் ஹாப்பி அண்ணாச்சி, ரைட்? ஸோ எல்லாரையும் அவங்க பாடி லாங்குவேஜ்லேயே வச்சு செஞ்சார். பாருக்கு நடந்துக்கிட்டே போனது, அதுக்கப்புறம் இவர்கிட்ட கமருதீன்கிட்ட ப்ராமிஸான்னு சொன்னது, அதுக்கப்புறம் எஃப்ஜேவை நம்ம யாரெல்லாம் அவர் கேட்கணும், தட்டி கேட்கணும் அப்படின்னு நினச்சோமோ அவங்கள எல்லாரையும் வச்சு செஞ்சார். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் கமருதீனுக்கு பத்தலை. ஏன்னா அவர் அது எல்லாம் கண்டுக்கின மாதிரியே தெரியல. ஏன்னா அது முடிஞ்ச அன்னைக்கு நேற்று நடந்த எபிசோடில் அது முடிஞ்ச பிறகு அரோரா சாரி கேட்டாங்கன்னா என்னன்னு தெரியல, அப்போ கூட அவர் அடங்கின மாதிரி தெரியல. ஸோ அப்படி பார்த்தா என்ன அர்த்தம்? விஜேஎஸ் கொடுத்த டோஸ் அவருக்கு பத்தலை. அவருக்கெல்லாம் ஒரு 5 ml 10 ml கிடையாது, அவருக்கு ஒரு பாட்டில் எம்எல்ஏ மொத்தமாக டானிக் கொடுத்தா தான் அவர் ஒர்க் அவுட் ஆவார்னு நினைக்கிறேன். பட் எனக்கு என்னவோ பிக் பாஸில் கமருதீன் மட்டும்தான் இப்போதைக்கு கண்டென்ட் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு அவரை வெளியில் எலிமினேட் பண்ணி அனுப்ப மாட்டாங்களோ அப்படின்னு தோணுது. பட் கண்டென்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாருன்றதுக்காக நம்ம அவரை பிக் பாஸில் வச்சுருந்தோம்னா பிக் பாஸ் உடைய தரம் குறைஞ்சிடும், கரெக்டுங்களா? ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். பட் விஜேஎஸ் எல்லாம் கரெக்டு. பட் அவர் சொன்னார் பாருங்க, என்னை எல்லாரும் வெளியில் கேட்குறாங்க, இந்த மாதிரி பிக் பாஸ் குழந்தைங்கள வச்சுட்டு பார்க்க முடியல அப்படின்னா கையில் உங்கள் ரிமோட்டு தான் உங்கள் கையில் இருக்க, சேனலில் மாற்றுங்க அப்படின்னு சொன்னார். பட் எல்லாருமே அப்படியே சேனல் மாற்றிட்டா பிக் பாஸ் உடைய டிஆர்பின்னு ஆகும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பார்க்கக்கூடாதுன்னு அவரே ஒத்துக்கிறாரா? அப்போ அது நான் அடல்ட் கண்டென்ட்டா? குழந்தைங்க பார்க்கக்கூடாதா? அது எப்படிங்க வீட்டில் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறது நம்ம அடல்ட் கண்டென்ட்னு சொல்ல முடியும்? ஸோ அதனால் அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுக்காம எல்லாரையும் வச்சு செஞ்சார்ல, அந்த மாதிரி செய்திருக்கலாம். பட் அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் அவர் தவிர்த்திருக்கலான்னு தோணுது. ஏன்னா அவரே சேனலை மாற்றுங்க அப்படின்னா ஒவ்வொருத்தர் வீட்லேயும் அப்போ குழந்தைங்க இருக்கிற வீட்டில் பிக் பாஸ் பார்க்க மாட்டாங்க, அப்படி தானே? ஸோ அதை கொஞ்சம் அவர் வேறு மாதிரி சொல்லியிருக்கலான்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் பிக் பாஸுக்கே என்னங்க ஆச்சு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா கண்டஸ்டன்ஸ் தான் அப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தா பிக் பாஸ் நேற்று நம்ம நினச்சபடி ஆதிரே வெளியில் போனாங்க. ஷி டிசர்வ் டு பி எலிமினேட்டட், நோ டவுட் இன் தட். அதுக்கு எதுக்கு அவங்க பிக் பாஸ் அந்த ஆதிரைக்கு அப்படி ஒரு பொதுவாக உள்ளே வரும்போது தான் வரவேற்பு கொடுப்பாங்க, இவங்க வெளியில் அனுப்புறதுக்கு ஏன் அப்படிலாம் ஒரு சீன் காமிச்சு அவங்களுக்கு அப்படியே ஒரு தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடின மாதிரி இருந்தது? ஏன் நீங்கள் எல்லாரையும் என்ன சொல்லணுமோ சொல்லுங்கன்னா அவங்க எல்லாருக்கும் சொல்லலை. ஒரு கால் 1 hour எபிசோடுன்றதுனால ஒரு சிலது மட்டும் காட்டினாங்களான்னு தெரியல. அந்த ஃபெசிலிட்டி எதுக்கு அவர் கொடுக்கணும்? பொதுவாக லாஸ்ட்டு ஒரு 10 weeks இல்லை பல வாரம் வந்தவங்க தான் அந்த பெனிஃபிட் கொடுப்போம், எல்லாருக்கும் என்ன சொல்லணுமோ சொல்லுங்கன்னு. அது ஏன் அப்படி சொன்னாருன்னு தெரியல. அப்போ கூட பாருங்கள், அவங்க வெளியில் விஜய் சேதுபதி அவர் கேட்டார், நீங்கள் ஏன் வெளியில் வந்துட்டீங்கன்னு, உங்களுக்கு ஏதாவது எங்கே தப்பாயிடுச்சுன்னு உங்களுக்கு புரிஞ்சுதான்னு கேட்டால் இல்லவே இல்லை, வெளியில் வர வேண்டியவங்கெல்லாம் உள்ளே இருக்காங்க, ஆனால் நான் ஏன் வெளியில் வந்தேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இன்டைரக்டாக அவங்க மக்கள் போட்ட ஓட்டே தப்புன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, கரெக்டுங்களா? ஸோ பிக் பாஸ் எதுக்கு அவங்களுக்கு அப்படி ஒரு சலுகை கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல, ரைட்? அதுக்கப்புறம் வினோத் நேற்று நல்லா திவாகர் நல்லா போட்டு கொடுத்தாரு, இந்த மாதிரி என்னை ரொம்ப சீன்றாரு, என்னை ரொம்ப கலாய்க்கிறாரு அப்படின்னு. ஸோ இதில் வினோத் திவாகர் இவங்க 2 பேருமே காரணம் இல்லை, விஜேஎஸும் மக்களும் தான் காரணம். ஏன்னா விஜேஎஸ் அதை அவர் இப்போ லாஸ்ட் வீக்கில் சொன்னார் பாருங்க, உங்களுதெல்லாம் ட்ரோல் ஆகிட்டு இருக்கு, உங்களுக்கு தான் வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லவே அவர் வினோத் என்ன நினச்சிட்டாரு, ஓ இது நல்லா இருக்குது, அப்போ நம்ம இதே மாதிரியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஓவராக பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. திவாகருக்கு என்ன தோணிடுச்சுன்னா, இவன் நம்மளோட சேர்ந்து பண்ணி இப்போ வைரல் ஆகிடுச்சுல்ல, ஸோ அப்போ இதே மாதிரி நம்ம கூடயும் இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா அம்மா இவனும் ஃபேமஸ் ஆகிட்டு நம்மளை கூட காம்பீட் பண்ணுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் ஒரு பயம் வந்துடுச்சு. அதனால தான் அவர் இப்போ அதை பிடிக்காத மாதிரி அதை ஃபைட்டில் போயிடுச்சது, கரெக்டுங்களா? ஸோ வினோத் இனிமேட்டு அதை தவிர்த்துருவாடுன்னு நினைக்கிறேன். பட் பார்ப்போம். அது முழுக்க விஜேஎஸும் மக்கள் நம்ம பண்ண தப்பு தான், நம்ம பண்ணதை அவர் சொல்லியிருக்கக்கூடாது. பொதுவாக வெளியில் நடக்கிறத உள்ளே சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி இன்டைரக்டாக இந்த எபிசோட் 9th season ஒஸ்ட்டாக இருக்குது, மக்களுடைய ஃபீட்பேக்கு ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டார் அவர் இன்டைரக்டாக. ஆனாலும் ஒரு சில பேர் அவங்கள மாற்றிக்கிறதா இல்லை. பட் பார்ப்போம். அதுக்கப்புறம் பாரு
பாரு அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, அவங்கள எந்த கேட்டகரியில் போடுறதுனே தெரியலங்க. ஆனால் ஒன்று, டே ஒன்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா ப்ரோமோலையும் கண்டிப்பாக வராங்க. ஒரு நாளைக்கு 3 ப்ரோமோ, அந்த 3 ப்ரோமோலையும் அவங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு கண்டென்ட்டு கொடுக்குறாங்க. பட் அது பார்த்துக்கிட்டே இருக்க நம்மளுக்கு கொஞ்சம் சலிப்போ, கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது. பட் அது என்னன்னு தெரியல. அவங்க பண்ணுறது அவங்களுக்கே ரிவர்ட் அடிக்குமா அப்படின்றது பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். அதுக்கப்புறம் வந்து வைல்ட் கார்டு என்ட்ரி அது வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அதில் என்னென்னா முக்கியமாக சீரியல் பிரபலம் 2 பேர் வராங்க. அவங்க பேர் என்னன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஸோ ஃபஸ்ட்டு டைமாக பிக் பாஸில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரையும் ஒன்றா ஒரே டைமில் வைல்ட் கார்டு என்ட்ரியை உள்ளே அனுப்ப போகிறாங்களாம். பாவம், கல்யாணம் ஆகி ஃபேமிலியோடு இருக்கிறவங்க உள்ளே வராங்க, அனுப்புகிறாங்க. அவங்கள என்ன பண்ண போகிறாங்களே, வெளியில் வந்து அவங்க என்ன ஆக போகிறாங்களோ தெரியல. ஸோ அவங்க உள்ளே வந்து போய் கண்டென்ட் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அனுப்புகிறாங்க. ஸோ பட் அட் த சேம் டைம் கம்மிங் வீக் டபுள் எவிக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வைல்ட் கார்டில் ஆல்மோஸ்ட் 5 மெம்பர்ஸ் உள்ளே அனுப்புறதா நான் கேள்விப்பட்டேன். அதை தான் அவர் உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னாருன்னு நினைக்கிறேன் விஜய் சேதுபதி அவர்கள். ஸோ அந்த டபுள் எவிக்ஷன் பார்த்தீங்கன்னா மோரோலஸ் அரோராவும் துஷாரும் வெளியில் போனால் நல்லாயிருக்கும், கலையரசனும் கூட. ஸோ துஷார் எனக்கு தெரிஞ்சு ஒன்றுமே இல்லை, எல்லாரும் சொல்கிற மாதிரி அவர் அரோரா கூட உட்காந்து பேசுகிறது தான் அவர் ஒரே வேலைன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் கூட வேஸ்ட்டுன்னு தோணுது. ஸோ அரோராவும் கலையரசன் அதுக்கப்புறம் வந்து துஷார், இவங்க 3 பேர் தான் ரிஸ்க் ஃபேக்டரில் இருக்காங்க. பட் கெமி வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக ஆகிட்டாங்க. பட் அவங்க கொடுத்த டாஸ்க்கு வேலையெல்லாம் கரெக்டாக தான் செய்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தா அவங்க கொஞ்சம் தப்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இது இந்த வீக்கெண்டுக்கான ரிவ்யூ. பட் உங்களுடைய கருத்து என்னவோ அது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாய், டேக் கேர். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.